وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே மனிதர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நற்காரியங்களில் ஒன்றான நன்றியுணர்ச்சி என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நாளை மறுமை நாளிலே அதிகமான மக்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பண்புகள், நற்காரியங்கள், நற்குணங்களும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நன்றி உணர்ச்சி என்கிற பண்பானது ஒரு முஸ்லிமிடம் அவசியமாக இருக்க வேண்டியது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வகையிலே பிறர் மனிதர்களிடமிருந்து உதவிகளை, உபகாரங்களை பெற்றுதான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளையும் பிற மனிதர்களிடமிருந்து உதவிகளை பெறாமல் கடத்திவிட முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தன்னந்தனியாக தனக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பூர்த்தி செய்துவிட முடியாது. ஏதாவது ஒரு தேவையை பிறரிடமிருந்து பெறக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி பிறரிடமிருந்து பெறக்கூடிய உதவிகள், உபகாரங்கள், தேவைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிரதிபலனாக நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்படி நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினால்தான் நாம் பெற்றுக்கொண்ட உபகாரத்திற்கு பிரதிபலனாக நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினால்தான் திரும்பவும் அதே போன்ற உதவிகளை, தேவைகளை நாம் நமக்கு தந்தவர்களிடமிருந்து பெற முடியும். நாம் அப்படி அதற்கு பிரதிபலனாக நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் தந்தவர்கள் திரும்ப நமக்கு தருவதற்கு விருப்பப்படுவது சிரமமாக போய்விடும். அதிலும் குறிப்பாக மனிதர்கள் தான் பிறருக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்தால், உபகாரத்தை செய்தால் அதற்கு பிறரிடமிருந்து நன்றி எதிர்பார்க்கிறான். நான் இவனுக்கு எவ்வளவோ செய்தேன், கொஞ்சமும் நன்றி இல்லாமல் நடக்கிறான் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். தான் பிறருக்கு செய்த உதவிகளுக்கு பிறரிடமிருந்து நன்றி எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் தான் மட்டும் பிறரிடமிருந்து உதவியை பெற்ற பிறகு நன்றியை செலுத்த வேண்டும் என்பதுல ரொம்ப அசட்டையாகத்தான் இருக்கிறான். பொதுப்போக்காக இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. மனிதனுடைய நிலையை இந்த மாதிரி தான் இருக்கிறது. இதுல குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ உதவிகளை நமக்கு செய்து தந்திருக்கின்றான். அப்படி படைத்த இறைவனிடமிருந்து நாம் நன்றி உணர்ச்சியோடு நடந்திருக்கிறோம் அவருடைய உதவியை பெற்ற பிறகு என்று பார்த்தால் ரொம்ப நன்றி கிட்டத்தனமாக தான் மனிதன் இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகம் நமக்கு அருள்கொடைகளை, நன்மைகளை செய்திருந்த பிறகு கூட மனிதன் அதற்கு பிரதிபலனா ஏதாவது செய்கிறானா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி இறைவனுக்கு ஏதாவது நன்றியை காட்டுகிறானா என்று பார்த்தால் ரொம்ப அரிதாக தான் இருக்குது. அதனால்தான் இறைவன் திருமறை குர்ஆனிலே மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கிறான் என்று கூறுகிறான். ஒல்லாதியாத்தி லபுகா பொல் மூலியாத்தி கதுகா பொல் முகையாத்தி சுபுகா பாசர்ன பிஹி நக்குகா போசத்ர பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லக்னோது வ இன்னஹு அலா ذلك லஷஹீத். இன்னல் இன்சான லிரப்பிஹி லக்னோது, மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இறைவனுக்கு இருக்கிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அதுக்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அதை குறிப்பிடும் பொழுது இறைவன் மனிதனை இன்னொரு பிராணியோடு, உயிரினத்தோடு ஒப்பிட்டு விட்டு சொல்கிறான். அந்த பிராணி எப்படி நன்றியோடு இருக்கிற மனுஷனுக்கு, அந்த பிராணி என்ன? ஒல்லாதியாத்தில் அபுகா என்று சொல்லக்கூடிய அந்த வாசம், அந்த வரிசை அல்ல 5 விஷயத்தை சொல்றான். அந்த 5 விஷயமும் அந்த பிராணியுடைய பெயரை குறிப்பிடாம அந்த பிராணியுடைய அந்த தன்மை, எப்படி அந்த பிராணி மனிதர்களுக்கு நன்றியோடு நடக்கிறது என்பதை விளக்குவதற்காக அந்த பிராணியுடைய தன்மையை குறிப்பிட்டு இறைவன் அதன் பிறகு மனிதனை கம்பேர் பண்ணி மனிதன் நன்றி இல்லாமல் நன்றி சொன்னான். இந்த பிராணி என்ன? உள்ளாதியாத்தில் அபுகா, வேகமாக ஓடக்கூடியது மீது சத்தியமாக சொன்னான். வேகமாக ஓடக்கூடியது சொன்னால் குதிரையை தான் நல்லா குறிப்பிடுறான்.
வேகமாக ஓடக்கூடியவற்றின் சத்தியமாக, அதே ஒரு புழுதி பறக்க ஓடக்கூடியவற்றின் சத்தியமாக, அதிகாலையிலே எழுந்து தாக்குதல் நடத்தக்கூடியது சத்தியமாக, எதிரியின் படையினுடைய ஊடுருவி செல்லக்கூடியது சத்தியமாக என்று அந்த குதிரையினுடைய அந்த வேலைகளை, அதனுடைய பணிகளை, அது செய்யக்கூடிய காரியங்களை இறைவன் குறிப்பிட்டு அது எதுக்காக செய்யுது? மனுஷனுக்காக செய்யுது. இதெல்லாம் எதுக்கு செய்யுது? அது எதுக்கு அதிகமான வேகத்துல ஓடுது? எதுக்கு மூச்சரைக்க ஓடுது? எதுக்கு அதிகாரிலே தூக்கத்தை விட்டு ஓடுது? எதுக்காக ஓய்வு இல்லாம உழைக்குது? எதுக்காக எதிரி படைகளை நுழைஞ்சி தாக்குதல் நடத்துது? மனுஷனுக்காக வேண்டி, மனுஷன் கொடுக்கக்கூடிய அதை கொஞ்சோண்டு கொள்ளுக்காக வேண்டி, மனுஷன் கொடுக்கக்கூடிய தண்ணீருக்காக வேண்டி, மனுஷன் கொடுக்கக்கூடிய அந்த உடலுக்காக வேண்டி, அது எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு நடக்குது, எவ்வளவு காரியத்தை மனிதனுக்காக வேண்டி செய்யுது. இந்த சாதாரணமா கொடுக்கக்கூடிய அந்த உணவுக்காக வேண்டி அது இவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு அவன் சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்கிறது. ஆனா மனிதனாக இருக்கக்கூடிய நீ நன்றி இல்லாம இருக்கிற, நன்றி கெட்டவனாக இருக்கிற, அதுக்கு நீயே சாட்சியாக இருக்கிற. மனிதனுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை கணக்கிட்டு பார்த்தால் கணக்கிடவே முடியாது. கடலையே மையாக ஆக்கி பெண்ணில நுழைச்சி நம்ம எழுத தொடங்கி அதெல்லாம் வழங்கி அந்த அருள் கொடைகளை பட்டியலிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கடலுடைய அந்த தண்ணீருடைய அளவு தீர்ந்துடும். ஆனா அல்லாஹ் வழங்கிய அருள்கொடைகளுடைய அளவு தீராது. அந்த அளவுக்கு அதிகமான அருள்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கி இருப்பதாக இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். திருமலைக்காக சொல்லி காட்டுகிறான். கணக்கிட முடியாத அருள்கொடைகளை தந்திருக்கிறான். ஆனவரும் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான நிரப்பியி இலக்கணும். மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாத அதுக்கு லசகீது, அதுக்கு அவனே சாட்சி. அவனே சாட்சியா இருக்கான். என்ன சாட்சியா இருக்கான்? மனுஷனே சாட்சியா. மனுஷனை வச்சு நம்ம பார்க்கிறோம். மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடைகளை மனிதனுடைய உடலை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு பெரிய அருள்கொடை. வேற வேற இந்த உலகத்துல இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடைகளை, அந்த நிர்மத்துகளை எல்லாம் கூட விட்டுலாம். மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடை, மனிதனுடைய உடலை இறைவன் எவ்வளவு பெரிய அருள்கொடையாக வழங்கி இருக்கிறான். இந்த உலகத்துல மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் உருவாக்கிடலாம். எந்த ஒரு பொருளையும் அவன் பார்த்த உடனே இதை மாதிரி நம்ம செய்வோம், டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி அதே தோட்டத்துல உருவாக்கிடுறான். மலையை பார்த்தான்னா மலையை மாதிரியே ஒரு மலையை உருவாக்கிடுவான். வானத்துல தண்ணீர் பொழியுமா, மழை பொழியுது, செயற்கை மலையை உருவாக்கி அவனும் மலையை பொழிய வைக்கிறான். இப்படி மனிதன் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஒன்ன பார்த்துக்கிட்டு இன்னொன்னு உருவாக்குறான். ஆனா மனுஷனால ஒரு மனுஷனை உருவாக்க முடியுதா? முழு மனுஷனை விட்டுருங்க. மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஒன்றை இறைவன் வழங்கி இருக்கிறது வந்து மனுஷன் உருவாக்கிட முடியுமா? இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளில் ஒன்றை மனிதனால் உருவாக்க முடியுமா? ரத்தத்தை உருவாக்கிட முடியுமா? ரத்தத்துல உள்ள எல்லா மூலப்பொருட்களையும் கண்டுபிடிச்சு சொல்றான். ரத்தத்துல ஹீமோகுளோபின் இருக்கு, பிளேட்லெட் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்கு, சிவப்பு அணுக்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு அது ஆணி வேற பிரிச்சு இந்த நோய்க்கு இந்த இதுதான் தேவை, இந்த நோய்க்கு இந்த அணுக்கள் தான் தேவைன்னு சொல்லி அதை பிரிச்சு அடைச்சு மனுஷனை உருவாக வச்சிடலாம். அதே மனிதனால அந்த உறுப்புகள், அந்த ரத்தத்தில் உள்ள மூலக்கூறுகளை தனியா உருவாக்க முடியுதா? அப்படி உருவாக்கி ரத்தம் மாதிரி சிவப்பு கொண்டு வர முடியுமா? முடியாது. எவ்வளவோ செய்து பார்த்தவர்கள் தோல்விதான் சந்திச்சிடலாம். இப்ப மனிதனால ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளை, உடலில் உள்ள பொருட்களை உருவாக்க முடியுமான்னு சொன்னா முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பை இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அற்புதமான உறுப்புகளை மனிதனுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். அப்படி மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை இறைவன் வழங்கி இருக்கிறதுக்கான அருள்கொடைகளுடைய முக்கிய சாட்சியா இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அலம் நஜ்வலில் ஐனைனி ஒலிசானன் ஒசபத்தைன்னு சொல்றான். மனுஷன் இதை சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திச்சு பார்க்கணும்? உனக்கு 2 கண்ணை தந்திருக்கிறேன், நாக்கை தந்திருக்கிறேன், 2 உதடுகளை தந்திருக்கிறேன். இதை நீ சிந்திச்சு பாரு. மொத்தத்தில் ஒண்ணுன்னா இறைவன் மொத்த விஷயங்கள்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து தராம இந்த 3 விஷயத்தையும் சொல்லி இதையே நீ சிந்திச்சு பாருன்னு சொல்றான். இதையா நீ சிந்திச்சு பார்க்க மாட்டான். அலம் நஜ்வலில் ஐனைனி 2 கண்களை தந்திருக்கிறேன். கண்ணுன்னா சாதாரண விஷயமா? சும்மா நம்ம பார்க்கிறோம் போறோம். கண்ணை நம்ம எவ்வளவு பெருசா நினைக்கல. கண் இல்லாதவன்ட்ட கேட்டாலும் தெரியும். இல்லாத ஒருத்தன் தான் கண்ணுடைய அருமை என்னன்னு கேட்டா அவன் வருத்தப்படுவான். இந்த உலகத்துல எதையுமே என்னால பார்க்க முடியலன்னு அவன் கவலைப்படுவான். ஆனா கண்ணை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை பெருசா நினைக்கல. கோடி பணம் கிடைச்சிருந்தா அது சந்தோஷப்படுறோம்.
ஆனா அல்ல உனக்கு கண்ணை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கோமா? நம்ம அல்ல 2 கண்ணை தந்துருக்கிறான, எவ்வளவு பெரிய அளவு கூட. கண்ணுடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது. கண்ணால நம்ம பார்க்கிறோம், எந்த ஒரு பொருளையும் நம்மளால அடையாளம் காண முடியுது. கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, அது ஒரு கேமராமா செயல்படுறது மட்டும் இல்ல, ஒருத்தரை அடையாளம் காண்பதற்கு அது கண்ணுனால உதவியா இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கிறோம், பள்ளிவாசல வச்சு பார்க்கிறோம். இதே ஆள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ மீட்டிங்லயோ நம்ம பார்த்திருப்போம். 10 வருஷத்துக்கு பிறகு அவருடைய உடல்ல எவ்வளவோ தோற்றம் மாறுபட்டு இருக்கும். முடி இருந்தது இப்ப முடி இல்லாம இருக்கும், கண்ணு சுருங்கி இருக்கும், தோல்கள் சுருங்கி இருக்கும், உடல் வந்து தளர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அப்படிலாம் இருந்த பிறகு கூட கரெக்டா நம்ம என்ன சொல்ல பார்த்த உடனே இவர் அன்னைக்கு அந்த பார்த்த ஆள் இல்ல, அப்படி கரெக்டா பாய் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? எப்படி நம்ம அடையாளம் காண்றோம்? கண்ணு வந்து கேமரா, போட்டோ கேமரா மட்டுமா இருந்ததுன்னா டக்குனு பார்த்துட்டு போட்டோ எடுக்குதான், பார்த்தாச்சு போவோம் அப்படின்னு சொல்லி போவாம, அந்த கண்ணு எப்படிப்பட்ட ஒரு சிக்னல் நமக்கு தனது மூளைக்கு கொண்டு போய் சேர்க்குது. அது ஆளை பார்த்த உடனே அடையாளம் காண்பதற்கான ஒரு கருவியா அந்த கண்ணு பயன்படுதா இல்லையா? கண்ணை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியாது, ஒரு உருண்டை உள்ளாடி நரம்புகள் நிறைந்த ஒரு மூளை மாதிரி இருக்கு கண்ணுக்கு, அந்த கருப்பு விழி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதன் மூலமா எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு அருள் கூட எல்லாம் தந்திருக்கிறான். ஒரு ஆளை பார்ப்பதற்கும் பார்த்த ஆளை அடையாளம் காண்பதற்கும் ஒரு சிறப்பான ஒரு நியமத்தை அருள் கூட எல்லாம் தந்திருக்கிறானா இல்லையா? அப்ப அதை நினைச்சுப்பாங்க. கோடி பணத்தை விட, பல கோடி பல லட்சம் கோடி பணத்தை விட இந்த கண் என்று சொல்லக்கூடிய இந்த அருள் கொடை வந்து அது மிகப்பெரியது, உயர்ந்தது என்பதை நம்ம வணங்கணுமா வேண்டாமா? இதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வை நினைக்கணுமா இல்லையா? அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத, கண் இல்லாதவங்களுக்கு கொடுக்காத அந்த அருள் கொடை நமக்கு தந்திருக்கிறான, எவ்வளவு கோடி மதிப்புள்ள பொருள் நமக்கு தந்திருக்கிறான, இது நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொன்னான். இல்லை உங்களுடைய கண்ணை சிந்தித்து பாருங்கன்னு சொல்றான். ஒலிசானன் உங்களுடைய நாக்கு தந்திருக்கிறேன், நாக்கு நினைச்சு அசைந்தாடக்கூடிய நாக்கு தந்திருக்கிறேன், அதை சிந்திச்சு பார்த்தியா? நாக்கு பார்த்தா நமக்கு ஒரு 100 கிராம் மதிப்புள்ள, அடல்ட்ட ஒரு பெண்களா இருந்தாங்கன்னா 79 கிராம் இருக்குமா, 79 கிராம் நாக்குடைய எடை. ஆண்களா இருந்தா 99 கிராம் இருக்கும், ஏறக்குறைய 100 கிராம், அவ்வளவுதான் நாக்குடைய வெயிட். அப்படிப்பட்ட அந்த நாக்கினால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது பாருங்க. அந்த நாக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு உணவையும் ருசிச்சு பார்க்க முடியுமா? நாக்கு இல்லைன்னு சொன்னா அது நாக்குல வந்து 10,000த்திற்கு மேற்பட்ட டேஸ்டிங் பட்ஸ் சொல்றாங்க. அதாவது ருசியை உணரக்கூடிய அரும்புகள், மொட்டுக்கள் இருக்குதான். அந்த மொட்டுக்கள் இருக்கனால நாம ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு வகையான டேஸ்டையும் நம்ம உணரக்கூடிய முடியுது. ஒவ்வொரு உணவையும் நமக்கு இனிப்பே எடுத்துக்கிட்டுங்களேன், இனிப்புனா எல்லாத்தையும் நம்ம இனிப்புன்னு சொல்லுவோம். கொய்யா பழமும் இனிப்பு தான், வாழைப்பழமும் இனிப்பு தான், ஆப்பிளும் இனிப்பு தான், சீனியும் இனிப்பு தான், ஒவ்வொன்றும் இனிப்பு தான். ஆனா எல்லா இனிப்பும் ஒரே இனிப்பு நம்ம சொல்ல முடியுமா? அது இனிப்பு வாயில வச்சோடனே இது இந்த இனிப்பு, இது கொய்யாப்பழ இனிப்பு, இது வாழைப்பழ இனிப்பு, இது திராட்சை பழ இனிப்புன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இனிப்பை எவ்வளவு வேறுபடுத்தி பார்க்கலாம். அது நாக்கு தானே காரணம். ஒரே இனிப்பு ஒரு வார்த்தையில சொன்னா கூட ஒவ்வொரு இனிப்பையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறதுக்கான அந்த டேஸ்டிங் பட்ஸை வந்து அல்ல நாக்குல வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த டேஸ்டிங் பட்ஸோட அந்த தன்மை இருக்கு பாருங்க, அது நாளடைவுல வருஷங்களுக்கு ஆகும்போது அது ரீஜெனரேட் ஆகக்கூடிய பண்பு குறைஞ்சிட்டே போயிருமா. அது 2 வாரத்துக்கு ஒருக்க அது ரீஜெனரேட் ஆகும், அது திரும்ப புதுப்பிச்சுக்கிடும், தன்னைத்தானே அதை அழிஞ்சு திரும்ப புதுப்பிச்சுக்கிடும். அது புதுப்பிக்கலன்னு சொன்னா நமக்கு நாக்கு வந்து டேஸ்ட்டை உணர முடியாது, ருசியை உணர முடியாது. அது 2 வாரத்தை கூட புதுப்பிச்சுட்டே இருக்கும். இது வயசாக வயசாக அது புதுப்பிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமா. அதனாலதான் வயசான ஆட்களுக்கு டேஸ்ட் தெரியாது, இதெல்லாம் சாப்பாடு சில நேரங்கள்ல கோவப்படுவாங்க. வயசாக வயசாக அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அதோட எண்ணிக்கை குறைஞ்சு குறைஞ்சு ருசியை உணரக்கூடிய தன்மை போயிடும். அப்ப இறைவன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த நாக்குல தந்திருக்காங்க. நம்ம சாதாரண ஒரு 100 கிராம் தன்மையோட தசை துண்டு நம்ம நினைக்கிறோம், அதுல எவ்வளவு பெரிய அருள் கூட பாருங்க. மனுஷன் அந்த ருசியை உணரக்கூடிய வகையில அதுல நரம்புகளை எல்லாம் வச்சு மனுஷன் அதை ருசியை உணர்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்திருக்கான இல்லையா? ருசியை உணர்றதுக்கு மட்டுமா அதை தந்திருக்கிறான். அந்த நாக்கு வச்சு நம்ம பேசவும் முடியுது. இந்த நாக்கின் மூலமாக பேசக்கூடிய தன்மையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒரே நாக்கு தான் ஒவ்வொரு வகையான மொழியை பேசுதா இல்லையா? ஒரே நாக்கு தானே. இது இங்கிலீஷுக்கு ஒரு நாக்கு, தமிழுக்கு ஒரு நாக்கு, ஹிந்திக்கு ஒரு நாக்கு நல்லா தந்திருக்கான இல்லையா? ஒரே நாக்கு தான். அந்த நாக்கை ஒவ்வொரு வகையா தொடட்டும் பொழுது ஒவ்வொரு வகையான மொழியை வெளிப்படுத்துறமா எல்லாம் தந்திருக்கான்.
அப்படி நம்ம பேசுவதற்கான ஒரு தன்மையை அது நாக்கின் மூலமாக இறைவன் ஏற்படுத்து. இது எவ்வளவு பெரிய அருள் கூட பாருங்க. இந்த நாக்கின் மூலமாக மனிதன் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தந்திர, ஒவ்வொரு மொழியையும் பேசுவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துகிறான். இதை சிந்தித்து பார்க்க மாட்டீங்கன்னா எல்லாம் கேட்கறான். எதுக்கு அல்ல அந்த ஒவ்வொரு உறுப்பை குறிப்பிட்டு சொல்றான்னு சொன்னா இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுக்காக அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டாமா? ஒசப்பத்தேனி ஒலிசான ஒசப்பத்தேனி, உங்களுக்கு 2 உதடுகளை தந்திருங்கன்னு சொல்லலாம். உதடுகளை தந்திருங்க. உதடுல என்ன கிடைச்சிருப்பது அப்படின்னு நினைச்சிட கூடாது. உதடு இருக்கு பாருங்க, 2 சைடுல சின்னதா இருக்கிற மாதிரி ஒரு உறுப்பு கசத்து தான். ஆனா அந்த உதடு பாருங்க, அந்த உதடு கூட மனுஷனுக்கு பெரிய பெரிய நன்மைகளை தரக்கூடியதா இருக்கு. இந்த உதட்டின் மூலமாக மனுஷன் சிரிக்கிறது முடியுது. இந்த உதடு இல்லைன்னா சிரிக்க முடியுமா? சத்தம் போட்டு சிரிக்கிறான்னு சொன்னா இந்த உதட்டின் மூலமாக தான் அவனை சிரிக்க முடியுது. பல்வேறு வகையான சிரிப்புகளை இந்த உதட்டின் மூலமாக மனுஷன் வெளிப்படுத்த முடியுது. சில ஒலிகளை கூட நாக்கின் மூலமாக பேச முடியும். ஆனா சில வார்த்தைகளை, சில ஒலிகளை உதடு மூலமாக நம்ம செய்ய முடியும். நீங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில வார்த்தைகள் உதடு ஒன்றோடு ஒன்று ஒட்டி அது பிறகுறதுல நிறைய வார்த்தைகள், நிறைய எழுத்துக்கள், நிறைய வார்த்தைகள்லாம் வருது. பேசுவதற்கு நாக்குக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இந்த உதடாக இருக்குது. இந்த உதட்டின் மூலமாக ஒலியை எழுப்ப முடிகிறது, நாம சிரிக்க முடிகிறது. முகத்திற்கு ஒரு அழகை, ஒரு வசீகரத்தை உண்டு பண்ணுவதும் இந்த உதடு தான். அது மட்டும் இல்ல, உணவை சாப்பிடுறதுக்கு வாய் மட்டும் அவசியம் கிடையாது, இந்த உதடு அவசியமா இருக்குது. நீர் ஆகாரம், திரவ ஆகாரத்தெல்லாம் உதடு இல்லாம நம்ம சாப்பிடவே முடியாது. உறிஞ்சி குடிக்கக்கூடிய சாப்பாடுகள் எல்லாம் இந்த உதட்டின் மூலமாக நாம செய்ய முடியாது. உதடு இல்லைன்னு சொன்னா உறிஞ்சி குடிக்க முடியாது. வாயில வச்ச சாப்பாடு கூட வெளியே வராமல் தடுப்பது எது? இந்த உதடு தான். இந்த உதடு இல்லைன்னு சொன்னா மனுஷனுக்கு வாய்க்குள்ள சாப்பாடு வச்சிடும். சாப்பாடு வச்ச பிறகு அந்த சாப்பாடு உடனே தொண்டு வழியா உள்ள போயிருதா? உள்ள போகாது. அதை கொஞ்ச நேரம் அரைச்சி சவிச்சு எடுத்து உள்ள கொண்டு போறது வரைக்கும் வெளியே விடாம அதை தடுக்கிறது எதுன்னு, பாதுகாப்பா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த உதடு தான். இந்த உதட்டின் மூலமாக நாம உண்ணக்கூடிய உணவு வெளியே வராம தடுக்கக்கூடிய வகையில அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த உதட்டினுடைய நன்மைகள் எவ்வளவு இருக்கு. இந்த உதட்டின் மூலமாக நம்ம உணவை உட்கொள்ள முடிகிறது, பேச முடிகிறது, ஒலி எழுப்ப முடிகிறது, சிரிக்க முடிகிறது. அது போக மனிதனுக்கு சில உணர்வுகளை, ஆசை உணர்வுகளை அதை தீர்ப்பதற்கு, மனுஷனுடைய நிம்மதிக்கு, சந்தோஷத்திற்கு உதவக்கூடியதாகவும் இந்த உதடு இருக்குது. இந்த உதட்டின் மூலமாக தான் மனுஷன் சில சந்தோஷங்களை நிறைவேற்ற முடியுது. இப்படியும் அல்லாஹ் இந்த உதட்டின் மூலமா ஏற்படுத்துறான். அப்ப இப்படி மனிதனுக்கு இறைவன் வழங்கிக்கூடிய 3 உறுப்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி அதை சிந்திச்சு பாருங்கன்னு நம்மகிட்ட சொல்லான்னு சொன்னா, அப்ப நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு அதை சிந்திச்சு பார்க்கும் போது அதனுடைய நன்மைகளை நம்ம பட்டியலிடும் போது, அதை அந்த நன்மைகளை மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த, நமக்கு மூளைக்கு எட்டிய வகையிலே இவ்வளவு நன்மைகள் இருக்கு. இன்னும் அதிகமான நூற்றுக்கணக்கான நன்மைகள் இந்த உறுப்புகள் மூலமா இருக்கு. அந்த கண்கள் மூலமாக, இந்த உதடுகள் மூலமாக, இந்த நாக்கின் மூலமாக இருக்கலாம், இன்னும் இருக்கலாம். நம்ம அதை பற்றி முழுசா நம்ம விரிவா சொல்லல. ஆனா நமக்கு தெரிந்தவர்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய அருள் கொடையாக இந்த உறுப்புகள் மூலமா எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இதை சொல்லிவிட்டுதான் எல்லாம் என்ன சொல்றான், மனுஷன் நன்றி கிட்டவனா இருக்கிறான், மனுஷன் சிந்திக்க மாட்டேங்கிறான், நீ சிந்திச்சு பாருன்னு சொல்லி எல்லாம் தோன்றான். இப்ப மனிதன் இந்த தனக்கு தந்திருக்கக்கூடிய, இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருள் கொடைகளை எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப சிந்திச்சு பார்த்தான் என்று சொன்னால் கண்டிப்பா இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் என்று தன்மை. இந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நன்றி செலுத்தணும்னா என்ன? மனுஷன் இன்னொரு மனுஷன் பெறக்கூடிய அந்த நன்மைக்காக, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக, உதவிகளை பெற்றதற்காக எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்றி மாதிரி அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா? நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், அது கொடுக்கக்கூடிய அந்த 50,000 ரூபாய்க்கு வேண்டி அவன்கிட்ட எவ்வளவு நன்மை எதிர்பார்க்கிறேன். அவன் நமக்கு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் கட்டுப்படணும், நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடணும், நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கணும். அப்பதான் நம்ம அவன் கொடுத்ததுக்கு, நம்ம கொடுத்த படத்துக்கு அவன் திரும்ப தருவான். தரக்கூடியவனாக இருந்தா கூட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அவன் நமக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம கொடுக்க, அன்னைக்கு அவன் தேவைன்னு வந்துருன்னா, அன்னைக்கு நான் கொடுக்கலன்னா அன்னைக்கு என்ன ஆயிருப்பான், கொடுத்த பொருள் மரியாதை இல்லாமல் நடக்கிறான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். நம்ம அப்ப எப்படி எதிர்பார்க்கிறோம்? கடனா கொடுத்த பொருளுக்கு கூட அதிகம் பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம். இலவசமாக கொடுத்தா அதை தாண்டி எதிர்பார்க்கிறோம். ஃப்ரீயா கொடுத்துட்டோம்னா அதை விட அதிகமா நம்ம அடிமை மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்.
அதே நேரம் கடனா கொடுத்தா கூட ஓரளவா நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடியவனா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நம்ம அதிக தேவைகளை நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? நம்ம உதவி செய்யக்கூடியவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு அதிக உதவிகள் செய்த பிறகு கூட அந்த மாதிரி எதிர்பார்க்கிறானா? அப்படி எதிர்பார்க்கல, சிறிதாக எதிர்பார்க்கிறான். நீங்க சட்டி சோறு அதிக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நீ அந்த சாப்பாடு வழங்கிய அந்த இறைவனுக்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க. அதுக்காக வேண்டி நாள் ஃபுல்லா நீ தொழணும், நாள் ஃபுல்லா திக்ரு செய்யணும் அல்லாஹ் சொல்லல. உனக்கு உணவு கிடைக்காம கஷ்டப்படுற, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில உனக்கு உணவு தந்துட்டான், உன் வயிறு நிறைஞ்சிட்டுது, அதுக்காக வேண்டி நீ அன்னைக்கு ஃபுல்லா தொழுதுட்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா போதும். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க. நீ அதிகம் உணவு வயிறு குறைக்க உணவு சாப்பிட்டால் கூட அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுல அல்லாஹ் திருப்தி எடுத்துறான். அல்லாஹ் சிறிய அந்த நன்றி வெளிப்படுத்துவதன் மூலமாக அவன் திருப்தி அடையக்கூடியவனா இருக்கான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த நன்றியை உளப்பூர்வமா வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். உளப்பூர்வமா அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் நன்றி உணர்ச்சி செலுத்தக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் போட்டி போடக்கூடியவரா இருக்கிறத பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, யார சொல்ல உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க, அப்படி மன்னிக்கப்பட்ட பிறகு கூட நீங்க இப்படி தொழுறீங்க, கால் கெடுக்க தொழுறீங்க, இப்படி இறைவனுக்காக வேண்டி நேரத்தை செலவு பண்றீங்களா, இது தேவையா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய நியமத்துகளை தந்திருக்கிறான், நன்மைகளை தந்திருக்கிறான், அதுக்காக வேண்டி நம்ம நன்றியை செலுத்த வேண்டாமா என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிட்டு சொன்னதாக செய்தி வருகிறது. அப்போ இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளுக்காக வேண்டி நாம நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கணும். நன்றி செலுத்துறதுன்னா என்ன? அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தை நமக்கு செய்திருக்கிறான், சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்காம இருக்கும், அதுக்காக வேண்டி நம்ம அல்லாஹ்வை இழக்கக்கூடியவர்களாக போயிருக்கு. தந்திருக்கக்கூடியது போதுமானது என்று திருப்தி அடையக்கூடியவர்களாகவும், அதே நேரம் இறைவனை தருவான் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கூடக்கூடியவர்களாக நம்ம இருக்கு. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தரல என்று சொல்லி நம்ம இறைவனை இழக்கக்கூடியவர்களாக கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உலக விஷயத்துல இறைவன் எது தந்திருக்கானோ அதை கூட நம்ம திருப்தி அடைஞ்சிடணும். மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ அதுல திருப்தி அடையக்கூடாது, எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யணும். இதுதான் நம்ம நன்றியை உணர்ச்சி காட்டுறதுக்கான அளவுகளா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறோமா, நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து திருப்தி அடைஞ்சிடும். நம்ம கீழே உள்ளவங்க ரொம்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அதை விட எல்லாம் நம்ம உலகத்துல வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம நிம்மதியிடும். மேல உள்ளவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு இறைவனை இழக்கக்கூடியவர்களா போயிடக்கூடாது. அதே போல மார்க்க விஷயமா இருக்கிறதா நாம மற்றவர்களை விட போட்டி போட்டு முன்னேறக்கூடாது. அவன் திட்டு பண்றான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், அதை தாண்டி வேற நன்மையான காரியங்களை செய்யறானா நம்ம அதையும் தாண்டி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுல போட்டி போடக்கூடியவா இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாரால் நாம் மாறலாம் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி இறைவன் தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நியமத்துகளை எண்ணி பார்த்து சிந்தித்து பார்த்து அதனுடைய நன்மைகளை நம்ம விளங்கி இறைவனுக்கு எல்லா நேரங்களும் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி விட்டுருவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்வதற்கு வாய்ப்பு